வெளிப்படுத்தல் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். இதான் தேவன் கொடுத்த வார்த்தை, ஜெயம் கொள்ளுகிறவன். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தமாக இதை தருகிறார். நீங்க ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு நோக்கம். தேவன் கரத்தில் ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, நன்மைகள் இருக்கிறது. நாம் அதை சுதந்திரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை சுதந்திரிக்கிறவர்களாக, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்பதாக சொல்லப்படுகிறது. யார் சுதந்திரித்துக் கொள்ளுவது? ஜெயம் கொள்ளுகிறவன். அவன் எதை சுதந்திரித்துக் கொள்ளுவான்? என்ன காரியத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான்? உபாகமம் 1:8 பாருங்க. உபாகமம் 1:8, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த நல்ல தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். பாருங்க, இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்கும் போது ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை வைத்திருக்கிறேன். அது பாலும் தேனும் ஓடுகிற ஒரு தேசம், செழிப்பான ஒரு தேசம். அந்த தேசத்தை உங்களுக்காக நான் வைத்திருக்கிறேன். அதை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தான் உங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வருகிறேன். அந்த தேசத்திலே போய் நீங்க சுபிட்சமாய் மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கும்படிக்கு நான் உங்களை அழைத்து போகிறேன் என்றுதான் தேவன் வாக்கு கொடுத்து அழைத்து கொண்டு வந்தார். இப்போ அந்த தேசத்தின் எல்லையிலே வந்தாகிவிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ இதுதான் அந்த தேசம், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். நீங்கள் போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு யூ ஹாவ் டு பொசஸ் த லேண்ட். நீங்க போய் அந்த தேசத்தை சுதந்தரிக்கணும். திஸ் இஸ் த ப்ராமிஸ்டு லேண்ட். ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் தேசத்தை காண்பித்து நீங்கள் போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 1:21 இதோ தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே நீ போய் அதை சுதந்தரித்துக் கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்கிறார். பாருங்க, ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, கலங்காத, நீ போய் தேசத்தை சுதந்தரித்துக் கொள். இந்த தேசம் உனக்குரியது. இந்த ஆசீர்வாதமான தேசத்தை நீ எடுத்துக்கொள், சுதந்தரித்துக்கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவீங்க. உங்க கண்ணுக்கு முன்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் வைத்திருக்கிறேன், ஒரு பெரிய எழுப்புதலை வைத்திருக்கிறேன். தேசம் மறுரூபமாக போகிறது, தேசம் ஆசீர்வதிக்கப்பட போகிறது, சபைகள் எல்லாம் வளர்ந்து பெருக போகிறது, என் ஜனங்கள் உயர்த்தப்பட போகிறாங்க, என் நாமத்தை அறிந்த ஜனங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து நான் கனப்படுத்த போகிறேன். ஒரு மாபெரும் எழுப்புதல் தேசத்தின் மீது வந்து தேசமே மறுரூபமாக போகிறது. அந்த நாளில் தானியேலை போல, யோசேப்பை போல, எஸ்தரை போல என் ஜனங்கள் எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க. நான் தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான நாட்கள் வருகிறது. இந்த தேசத்திலே தான் அந்த காரியம். நீங்கள் போய் தேசத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகளே, நீதான் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும். என் மகனே, உனக்கு முன்னால நான் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன், நீதான் அதை சுதந்தரித்துக் கொள்ளணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ தேசத்தை சுதந்தரிக்கிற ஒரு காலம் இது. நாம் சுதந்தரிக்கிற ஒரு காலம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிற ஒரு காலம். இதுவரை ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்தரத்திலே நடத்தினார். மாராவை சந்தித்தோம், ஏலிமை சந்தித்தோம், தாகத்தோடு நடந்தோம், கண்ணிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். ஆண்டவர் அக்னி ஸ்தம்பத்தில், மேக ஸ்தம்பத்தில் அழகாய் நடத்தி கொண்டு வந்தார்.
இப்ப சுதந்திரிக்கிற தேசத்தின் எல்லையிலே வந்து விட்டோம். இதுவரை ஆண்டவர் கரடுமுரடான பாதையிலும் நெருக்கத்திலும் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், எழுப்புதல் சமீபித்து விட்டது. இத்தனை காலம் ஜெபித்தீர்களே, 32 வருடமாய் ஜெபித்தீர்களே, பாடுகள், நெருக்கங்கள், உபத்திரவத்திற்கு நடுவிலும் தவறாமல் வந்து ஜெபித்தீர்களே, அதனுடைய பலனை காண்கிற நாட்கள் வந்து விட்டது. நீங்கள் இதுவரை ஜெபித்த அந்த எழுப்புதலை தேசம் மறுரூபம் அடைகிற நாட்கள் வந்து விட்டது. தேசம் எழுப்புதலின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. நீங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிற காலம் வந்துவிட்டது என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஜெபம் பண்ணுகிற தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளை, தேசத்தை சுதந்திரிக்கிற காலம் வந்துவிட்டது. திடன்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு கோட்ட மக்கள் ஜெபம் பண்ணி எழுப்புதலுக்காய் தேசத்தை சுதந்திரிக்க ஆவலோடு இருக்கிறோம். இன்னும் ஒரு கோட்ட மக்கள் எப்படி இருக்கிறாங்களா? யோசுவா 18:3, ஆகையால் யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறதற்கு நீங்கள் எந்த மட்டும் அசதியாயிருப்பீர்கள்? இதோ தேசம் உடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. இந்த நல்ல தேசம், இந்த ஆசீர்வாதமான தேசத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு தான் இவ்வளவு நீண்ட பிரயாணம் வனாந்தரத்தில். இந்த ஆசீர்வாதமான தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள எந்த மட்டும் நீங்க அசதியாயிருப்பீர்கள்? தேசத்துல வந்தாச்சு, தேசத்தை கண்ணால பார்த்தாகிவிட்டது. ஜனங்களுக்கு போய் அதை சுதந்திரிக்க மனமில்லை, உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா மூலமா, எந்த மட்டும் நீங்க அசதியாயிருப்பீர்கள்? உங்களுக்காக நான் ஆயத்தம் பண்ணின தேசம், வாக்குத்தத்தத்தின் தேசம், செழிப்பான தேசம், இதற்குத்தானே இவ்வளவு நீண்ட தூரம் உங்களை பிரயாணப்பட்டு அழைத்து கொண்டு வந்தேன். இப்பொழுது தேசத்தின் வாசலிலே வந்து விட்டீர்கள், எல்லையிலே வந்து விட்டீர்கள். நீங்கள் போய் சுதந்திரிக்காமல் அசதியாயிருப்பது என்ன? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ ஏன் அசதியா இருக்கிற? நான் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேனே, நீ போய் சுதந்திரித்துக் கொள்ளாதபடி ஏன் அசதியா இருக்கிறாய்? தேவன் நிறைய ஆசீர்வாதங்களை நமக்காக வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக ஆசீர்வாதங்கள், சரீரத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு வாக்குத்தத்தமாய் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அதை சுதந்திரிக்காதபடினாலே தான் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள், வியாதிகள், வேதனைகள், நெருக்கங்களிலே தவித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நீங்க குறைவோடு இருக்க காரணம் என்ன? வியாதியோடு இருக்க காரணம் என்ன? ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒரு பலன் இல்லாமல் இருக்க காரணம் என்ன? தேவன் உங்களுக்கு இந்த வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளாதபடி அசதியாயிருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவரிடத்தில் என்ன ஆசீர்வாதம் இருக்குது? ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, சமாதானம். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. எபிரேயர் 2:4 பார்க்கிறோம், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலை திறந்தால் எப்படிக்கு தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ளுவோம்? எவ்வளவு பெரிதான ரட்சிப்பு! ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிற ரட்சிப்பு. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டோடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கிறதா? அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் உடைய மனதில் இருக்கிறதா? பாவ மன்னிப்பின் சமாதானத்தை உடைய உள்ளத்துல பெற்று இருக்கிறீங்களா? இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கும் போது இன்னும் அதை சொதித்துக் கொள்ள நீங்கள் அசதியாயிருக்கிறது என்ன? நீங்க மனம் திரும்பி ஆண்டவர் இயேசுவண்டை வரும் பொழுது அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே, அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியுமே. இன்னும் எவ்வளவு நாள் நீங்க அசதியா இருக்க போறீங்க? ஆண்டவர் சொல்றார். அப்போஸ்தலர் 16:31 நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீயும் உன் வீட்டாரை ரட்சிக்கப்படுவீங்க. குடும்பமே ரட்சிக்கப்படும். குடும்பத்துக்குள்ள இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சகைவின் வீட்டை குறித்து ஆண்டவர் சொன்னாரு. உங்க குடும்ப ஆசீர்வாதத்தை ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நீங்க ஏன் அதை சுதந்திரித்துக் கொள்ளாம இருக்கிறீங்க? இவர் ரட்சிக்கப்படல, அவர் ரட்சிக்கப்படல, இவரு ரட்சிக்கப்பட மாட்டார், இவன் ரட்சிக்கப்பட மாட்டான், இவரு ரட்சிக்கப்பட மாட்டார் என்று எல்லாரும் இப்படி குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்களே. தேவனுடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது, நீயும் உன் வீட்டார ரட்சிக்கப்படுவீர்கள். என் கணவர் ரட்சிக்கப்படுவார், என் மனைவி ரட்சிக்கப்படுவாள், என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவாங்க, என் குடும்பமே ரட்சிப்பின் சந்தோஷத்திலே களி கூர்ந்து மகிழும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார் என்று ஏன் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? அன்று சொல்லுகிறார், ரட்சிக்கப்பட்டாச்சு, இதுவே போதுன்னு உட்கார்ந்து இருக்கீங்களா? அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக் கொள்ளுவீங்க, எனக்கு சாட்சிகளாய் இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு வல்லமை வேண்டும். ரட்சிக்கப்பட்டால் தேவனுடைய பிள்ளைதான். யோவான் 1:12 வசனத்தின்படி
ஆனா அது போதாது, நீங்கள் வல்லமையுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்று ஆண்டவர் பிதாவிடத்துல பரிந்து பேசி பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். அது பெரிய ஒரு ஆசீர்வாதம், கிரேட் பிளஸிங். ஆண்டவர் இயேசு பிதாகிட்ட பேசி அவர் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பி இருக்கிறார். அவர் வந்தாதான் நம்ம வல்லமை உள்ள கிறிஸ்தவர்களா இருக்க முடியும். அவர் வரும்போது தான் நமக்கு பலன் கொடுக்க முடியும். அப்போஸ்தலர் 1:8 யோவான் 7:37-39 வரை இயேசு சொல்லுகிறார், உன் தாகமாயிருந்தால் ஒருவன் என்னிடத்தில் வர கடவன். நீ என்னிடத்தில் வந்தால் எதற்கு ஆண்டவர் அழைக்கிறார்? தன்னை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்துப்படி சொன்னார். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்கிற ஆசீர்வாதம் என்னிடத்தில் உண்டு. என் விசுவாசிகளுடைய உள்ளத்தில் இந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். அந்த மாதிரி ஒரு அபிஷேகம், அந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய வல்லமை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அந்த ஆசீர்வாதத்தை கரத்தில் வைத்திருக்கிறார். அதை வாஞ்சித்தோமா? அதை தேடினோமா? அதை பெற்றுக்கொண்டோமா? நாம் அசதியாக இருக்கிறோம். வெறும் உலக காரியத்தை மட்டும் தேடுறோம். வேலை வேணும், படிப்பு வேணும், நீட்ல வெற்றி பெறணும், இவ்வளவு மார்க் வேணும், இத்தனை பெர்சன்டேஜ் வேணும். உலக காரியத்திற்கு எவ்வளவு அக்கறையாய் தேடுகிறோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம தேடுகிறோமா? அதை சுதந்திரித்துக் கொள்ள நாடுகிறோமா? அவர் சிலுவையில ரத்தம் சிந்தி இந்த ஆசீர்வாதத்தை எல்லாம் நமக்காக அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறாரே. 1 கொரிந்தியர்ல நம்ம பார்க்கிறோம், ஆவிக்குரிய வரங்கள், ஞான வரங்களை விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசனத்தை வரத்தை விரும்புங்கள். வசனம் சொல்லி இருக்கிறதே, ஆவிக்குரிய வரத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் தேவன் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் ஆவிக்குரிய வரங்கள். 1 கொரிந்தியர் 12:8-10 9 வரங்கள் சொல்லப்படுகிறதே. யாருக்காக இந்த ஆசீர்வாதம்? உங்களுக்காகத்தான். ஆனா நீங்க அதை பற்றி அக்கறை இல்லாம இருக்கிறீங்க. அது போது சிந்தையே இல்லாம இருக்கிறீங்களே. ஆண்டவர் சொல்ல, எந்த மட்டும் அசதியா இருப்பீங்க? நான் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கையில வச்சிருக்கிறேன் உங்களை ஆசீர்வதிக்க, உங்களுக்கு கொடுப்பதற்கு. ஆனா அதை பெற்றுக்கொள்ள நீங்க அசதியா இருக்கிறீங்களேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவரை, இன்றைக்கு நான் அதை சுதந்திரிக்கணும், ரட்சிப்பை சுதந்திரிக்கணும், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சுதந்திரிக்கணும், வரங்களை நான் சுதந்திரித்துக் கொள்ளணும். அது மாத்திரம் அல்ல, சரீர சுகம். யாத்திராம் 23:25 வியாதியை நான் உன்னை விட்டு விலக்குவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். யாத்திராம 15:26 எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வர பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். I am the Lord that heals you. நான் உன்னை குணமாக்குகிற கர்த்தர். 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் சுகமாய் இருப்பதற்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள். அவர் சிலுவையில நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்து முடித்து விட்டார். மத்தேயு 8:17 நம்முடைய பலவீனங்கள் நோய்களை சுமந்து முடித்து நமக்கு சுகம் கொடுக்க கையில தழும்புகளை உடையவராக இயேசு இருக்கிறார். அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுக்கு சரீர சுகம், தேவனுடைய ஆசீர்வாதம். அது பிள்ளைகளுக்குரிய ஒரு ஆசீர்வாதம், பிள்ளைகளுக்குரிய அப்பம், தெய்வீக சுகம் என்பது. ஆனா நீங்க என்ன வியாதிப்பட்டு பலவீனப்பட்டு ஏன் காணப்படுகிறீர்கள்? ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை. ஆண்டவர் இப்படி சொன்னீங்களே, எனக்கு சுகம் தாங்க, இப்படி வாக்கு கொடுத்தீங்களே, வியாதியை விலக்குங்க, உங்களுடைய தழும்புகளை ஏற்றுக்கொண்டீங்களே, தழும்புகளால் என்னை தொட்டு குணமாக்குங்க. அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவில்லை, அசதியாய் இருக்கிறீர்கள். அதனால்தான் இந்த சரீர சுகத்தோட அந்த சரீர வியாதியோட பலவீனத்தோடு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு. அது பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில சம்பாதித்து அந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய வேலை. தேசம் வரைக்கும் ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்து, இதான் தேசம் பாரு, இவ்வளவு ஆசீர்வாதமான தேசம் சொன்னா நான் உட்கார்ந்துகிட்டே இருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் செய்ய வேண்டியதை நம்ம செய்யணும். சிலுவையில் அவர் மரித்து ரத்தம் சிந்தி பாடுபட்டு ரட்சிப்பு, வரங்கள், சுகம், சகல ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம போய் அதை எடுத்துக்கொள்ளணும். நம்ம தான் போய் அதை சுதந்திரித்து அந்த ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கி கொள்ளணும். அதுக்கும் நான் போக மாட்டேன்னு சோம்பேறியா உட்கார்ந்துகிட்டு இருந்தா எப்படி ஆசீர்வாதமா இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். வெறும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் அல்ல, அது மாத்திரம் அல்ல, உலக ஆசீர்வாதம். உபாகமம் 28:1-14 பாருங்க. நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தை பட்டியலிட்டு சொல்லுகிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, உன் வீட்டில் இருக்கிற மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்பட்ட இந்த பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உன் தேசத்தில் ஏற்ற காலத்திலே மழை பெய்யும். நீ கைட்டு செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டாய். நீ வாளாயிருப்பதில்லை, தலையாயிருப்பாய். நீ கீழாகிறதில்லை, மேலாயிருப்பாய். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாய் அவர் சொந்தமாக்கி நமக்காக வைத்திருக்கிறார்.
இந்த ஆசீர்வாதங்கள் யாருக்காக? அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்காக. அப்ப ஏன் அந்த ஆசீர்வாதம் எனக்கு இல்லை? நீங்க தான் காரணம். சோம்பேறியா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்க, சுதந்தரிக்கல. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளல. அது ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையில ரத்தம் சிந்தி சம்பாதித்து வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள். நமக்காக ஒரு சிலுவையில சாபமாகி நமக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். அதை சுதந்தரிப்பதற்கு நம்ம இன்னும் முயற்சி பண்ணாதபடி, நாம் அதை சுதந்தரிப்பதை குறித்து அக்கறை இல்லாதபடி நம்ம அசதியா இருக்கிறோம் என்று ஆண்டவர் வேதனைப்படுகிறார். 3 யோவான் 2 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நீங்க வாழ்ந்திருக்கணும், சுகமா இருக்கணும். அதான் தேவனுடைய சித்தம். அதுக்கு தான் சிலுவை, மரணம், பாடுகள், ஆசீர்வாதங்கள். நம்ம தான் அதை சுதந்தரித்துக் கொள்ளணும். அது மாத்திரம் இல்லை, யோவான் 14:3 சொல்றாரு, நான் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறேன். இந்த உலகத்தின் ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் ரட்சிப்பு, அபிஷேகம், வரங்கள், வல்லமைகள், சுகம், உங்களுடைய உலக பிரகாரமான பிளஸிங்ஸ், வீடு, வாசல், நிலங்கள், அது மாத்திரம் அல்ல. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு பரலோகத்தில் என்னோடு கூட நீங்க வாழ்ந்திருக்கணும், என் கூட நீங்க இருக்கணும், உங்களோட நான் இருக்கணும். அதுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்துகிறேன். என் மகளை உனக்காக, என் மகனை உனக்காக, உனக்கு ஒரு ஸ்தலத்தை நான் பரலோகத்தில் ஆயத்தப்படுத்துகிறேன். ஏன் தெரியுமா? நீ என் கூட இருக்கணும். என்னுடைய மகன், என்னுடைய மகள், அதான் பெரிய ஆசீர்வாதம். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் பிளஸ்ஸிங் ஃப்ரம் த லார்ட். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதம், வேறு யாரும் தர முடியாத ஆசீர்வாதம். பரலோகத்தில் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்துகிற பெரிய பாக்கியம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்கணும். அந்த ஆசீர்வாதம் உனக்கு அங்க ஒரு பிரம்மாண்டமான இடத்துல உனக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அதை நீ சுதந்தரிக்கணும். நீ எந்த மட்டும் அசதியா இருப்ப? இந்த உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பியா? எனக்கு இது இல்லை, அது இல்லை, அது இல்லை, இது இல்லை, நீ குறை பேசிக்கிட்டே உட்கார்ந்துருப்பியா? என்ன மட்டும் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறார், எனக்கு மட்டும் எல்லாருக்காகத்தான் சிலுவையிலே மரித்தார், எல்லாருக்காகத்தான் வரத்தை அனுப்பினார், எல்லாருக்காகத்தான் பரிசுத்த ஆவியானவர் அனுப்பினார், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கத்தான் சிலுவையில நோய்களை சுமந்தார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கத்தான் சிலுவையில சாபமானார். உனக்காக மட்டும் தனியா கிடையாது. அப்ப எனக்கு மட்டும் ஆசீர்வாதம் இல்லை, என்ன மட்டும் இப்படி வச்சிருக்கிறார்? உன்னையே நீ குற்றப்படுத்தி முறுமுறுத்து ஆசீர்வாதத்தை இழந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், ஹவு லாங், எவ்வளவு காலம் நீ இப்படியே உட்கார்ந்திருப்ப அசதியா? நீ சுதந்திரிக்கணும். உனக்காகத்தான் இந்த ஆசீர்வாதங்கள், உனக்காகத்தான் இந்த நன்மைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இந்த ஆசீர்வாதம் யாருக்கு ஆண்டவர் கொடுப்பாரா? ஜெயம் கொள்ளுகிறவன், அவங்க தான் சுதந்திரிக்க முடியும். யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ அவங்க தான் இதை சுதந்திரிக்க முடியும் என்பதை ஆண்டவர் சொல்லுங்க. இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்குது, எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரிக்கணும். ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீர ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம், பரலோக பாக்கியம், எல்லாவற்றையும் நீங்க சுதந்திரிக்கணும். யார் சுதந்திரிக்க முடியும்? ஜெயம் கொள்ளுகிறவன். அதான் ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் அவன்தான் எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அப்ப ஆண்டவர் என்ன விரும்புகிறார்? என் மகனை நீ ஜெயம் கொள்ளுகிறவனாயிருக்கணும், என் மகளை நீ ஜெயம் கொள்ளுகிறவளாயிருக்கணும், நீ ஜெயிக்கணும். அப்பதான் நீ எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும், பரலோக பாக்கியத்தை சுதந்திரிக்க முடியும். வெளிப்படுத்தின விசேஷம் 2-3 அதிகாரம் வாசித்தீங்கன்னா 7 சபைகளுக்கு ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை கொடுக்கும் போது கடைசியில முடிக்கும் போது சொல்ல, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. நீங்க வாசித்து பாருங்க. வெளிப்படுத்தல் 2:7, வெளிப்படுத்தல் 2:11, வெளிப்படுத்தல் 2:17, வெளிப்படுத்தல் 2:26, வெளிப்படுத்தல் 3:5, வெளிப்படுத்தல் 3:12, வெளிப்படுத்தல் 3:21 வசனங்கள் 7 இடத்துல சொல்ல, ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை நான் தருவேன். ஜெயங்கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை நான் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவன் ஜாதிகளின் மேல் அவனுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஜெயங்கொள்ளுகிறவனுக்கு மென் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜெயங்கொள்ளுகிறவன் அவனை ஆலயத்திலே தூணாக்குவேன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காருவான்.
அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருக்கு? ஜெயம் கொள்ளுகிறவர்கள். ஆண்டோடைய விருப்பமே தேவ பிள்ளைகள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். அப்பதான் இந்த முழுமையான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். பரலோகத்திலே போய் இத்தனை ஆசீர்வாதத்தை முழுமையா சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் ஜெயிக்கிறவர்களாய் இருக்கணும், ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். நீங்க சொல்லணும், நான் ஜெயம் கொள்ளுகிறவன், நான் ஜெயம் கொள்ளுகிறவள், ஜெயிக்கிறவனாய் தேவன் என்னை வைக்கிறார், ஜெயிக்கிறவளாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள். நம்மளை ஜெயிக்கிறதுக்காக, நம்மை ஜெயமுள்ளவளாய் மாற்றுவதற்கு அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் வந்து அவர் ஜெயித்தார். எங்க ஜெயித்தார் தெரியுமா? கொலோசியர் 2:15 வாசித்து பாருங்க. சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார், சிலுவையில் ஜெயம் எடுத்தார். எதன் மீது வெற்றி எடுத்தார்? உலகம், மாமிசம், பிசாசு, அதை ஜெயித்தார் சிலுவையில். உலகம் ஒரு பக்கம் அவரை நெருக்குகிறது, பிசாசு ஒரு பக்கம் போராடுகிறான், அவருடைய மாம்சம் ஒரு பக்கம் போராடுகிறது. தாகமா இருக்கிறேன்னு சொல்றார், கிளைப்பா இருக்கிறாரு. எல்லா போராட்டத்திலும் அவர் சிலுவையில வெற்றி சிறந்தார். எதுக்காக தெரியுமா? நாம் ஜெயிப்பதற்காக, நமக்கு ஜெயம் கொடுப்பதற்காக அவர் சிலுவையில வெற்றி. ஆனால் இந்த ரோமர் 8:37 பவுல் சொல்லுகிறார், நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவளாயிருக்கிறோம். நாம் ஜெயிக்கிறவர்கள். போராட்டம் நமக்கு உண்டு, ஆனால் ஜெயம் நம்முடையது. நமக்கு விரோதமாய் உலகம் ஒரு பக்கம் போராடும், மாம்சம் ஒரு பக்கம் போராடும், சாத்தான் ஒரு பக்கம் போராடுவான். போராட்டம் நமக்கு உண்டு, ஆனால் நமக்கு தோல்வி அல்ல. நாம் ஜெயிக்கிறவர்கள். இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினால் நாமும் ஜெயிக்கிறவர்கள். ஜெயிக்கிறவர்கள் தான் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அந்த ஜெயத்தை உடையவர்களாக நாம் இருப்பதற்கு இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதனால தான் பவுல் சொல்றாரு, தன்னுடைய ஓட்டத்தை முடிக்கிற அந்த கடைசி மரண நேரத்தில் சொல்றார், 2 தீமோத்தேயு 4:7 நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். நல்ல போராட்டம், நான் ஜெயித்துட்டேன், என் விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஜெயம் பெற்றவராய் சொல்லுகிறார். ஐயோ, நான் சாக போறேன்னு, என்ன கொல்ல போறாங்களே, ஆண்டவருக்காக தானே ஊழியம் செய்ய, நான் என்ன தப்புன்னு அப்படி பேசல. ஜெயம் பெற்றவராய் பேசுகிறார். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்து ஜெயம் எடுத்து விட்டேன். நான் தோல்வி அடையல, தோத்து போகல, நான் ஜெயித்து விட்டேன். என் விசுவாசத்தை காத்து கொண்டேன். இதோ எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறாரு. ஜெயிக்கிறவனுக்கு தான் கிரீடம் கொடுக்கப்படும். பவுல் மரண நேரத்தில் சொல்லுகிறார், நான் ஜெயம் எடுத்து விட்டேன். நாம் ஒவ்வொருவரும் அப்படி சொல்லணும், ஒவ்வொருவரும் அப்படி சொல்லணும். அதுக்குத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆந்திராவில் ஏசன்னா என்ற ஒரு தெய்வ மனிதர், எனக்கு நல்ல நண்பர். அவர் ஒரு அதிகம் படித்தவர் கிடையாது, ஆனால் இயேசுவின் மேலே வயர் 3வது தான் படித்தவர். 1000 சபைகளை ஆண்டவருக்காய் உருவாக்கினார். 1000 சர்ச்சஸ். இன்னைக்கு ஒரே சர்ச்சில் 1000 ஆத்மா கூட இல்லாமல் 30 வருஷமா ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியர்களையும் பார்க்கிறோம். ஆனால் அவர் 1000 சபைகளை உருவாக்கி, ஆயிரக்கணக்கான ஊழியர்களை உருவாக்கி, கர்த்தருக்காக வைராக்கியமா ஊழி, ஒரு மாசத்துக்கு 18 முழுஇரவு ஜெபங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ண போவார். 18 இடங்கள்ல முழுஇரவு ஜெபம் ஒரு மாசத்துக்கு. ஒரு இடத்துல பிரசங்கம் முடிச்சு டிராவல்லே தூங்குவார், அடுத்த முழுஇரவு ஜெபம். அப்புறம் டிராவல்லே சாப்பிடுவார், டிராவல்லே காருக்குள்ளே தூங்குவார். அடுத்த இயேசுக்காக அவ்வளோ வைராக்கியமாக ஊழியம் செய்கிறவர். அவர் ஊழியம் செய்து செய்து சரீரத்தை கவனிக்கலை, சரியான சாப்பாடு கிடையாது. அவர் ஊழியம் முடிச்சுட்டு போகும்போது காரில் அவருக்கு திருமணமும் செய்து கொள்ளலை. யாராவது சமையல் செஞ்சு கொடுப்பாங்க, சாப்பிடுவார், சாப்பிட மாட்டார். அதனால சரீரத்தை கவனிக்காதனால பாதிக்கப்பட்டு பலவீனப்பட்டு அவருடைய சரீரம் நோய்வாய்ப்பட்டு வியாதியிலே பாதிக்கப்பட்டிருந்த போது அவரை பார்க்க போயிருந்தோம். நான் என் மனைவி அவரை பார்க்க போயிருந்தோம். ரொம்ப சந்தோஷப்பட, ஆனால் பலவீனமாக இருந்ததை உணர முடிந்தாரு. நான் சொன்னேன், எங்கேயாவது ஒரு ஆஸ்பத்திரியில் இப்போ உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இப்போ எவ்வளோ வசதிகள் வந்திருக்கிறது, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வாங்கன்னு சொன்ன போது அவர் சிரித்தார். என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற அன்புக்காக ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்னுடைய ஊழியம் முடிந்தது. நான் ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ அவர் சொன்னதெல்லாம் செய்து முடிச்சிட்டேன். அவர் சொன்னார், நான் எனக்கு 6 மாதம் டைம் கேட்டிருக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. எதற்காக என்றால் 1000 சபைகள், இவ்வளோ ஊழியக்காரங்க, பைபிள் காலேஜ், இவ்வளோ ஊழியம், அதை ஒழுங்குபடுத்தணும் சிஸ்டமேட்டிக்காக. அடுத்த ஆள் கையில் அந்த பொறுப்பை நான் கொடுத்துட்டு நான் என் ஓட்டத்தை முடிச்சுட்டு போகணும்.
அதுக்கு எனக்கு 6 மாதம் டைம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆண்டவர் அந்த நேரத்தை எனக்கு தந்திருக்கிறார். இன்னும் 6 மாதம் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், அவரோட தங்கி இருந்துட்டு ஜெபம் பண்ணிட்டு நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லிட்டு கடந்து வந்தோம். சரியா 6 மாதம், 6வது மாதம் முடிக்கிறாரு. காலையில் அவர் எழுந்த உடனே ஃபோன் பண்ணி அவருக்கு ஊழியக்காரருக்கு பேசுகிறார். சில ஊழியர்கள் ஃபோன் பண்ணி, இன்றைக்கு மாலை நான் தேவனுடைய ராஜ்யம் போயிடுவேன், அதனால சீக்கிரம் புறப்பட்டு வாங்க, சில காரியத்தை உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டு ஜெபிச்சுட்டு நான் என் ஓட்டத்தை முடிக்கணும்னு சொல்லி காலையில் ஃபோன் பண்ணுறார். அவங்களாம் அடித்து பிறண்டு ஓடி வந்தாங்க. என்ன திடீர்னு பாஸ்டர் இப்படி சொல்கிறாங்க, என்னை நல்லா பேசி கொண்டிருந்தார். மாலையிலே அவர் சொன்ன மாதிரி கண்களை மூடினார், பரலோக ராஜ்யம் போய்விட்டார். ஜெயம் பெற்ற ஒரு மனிதர், ஜெயம் பெற்ற ஒரு மனிதர். இந்த உலகத்தில் என் தேவனுக்காக சாதித்தார். ஓட்டத்தை முடிக்கும் போது ஒரு நிச்சயம், தேவனோடு நான் இருக்க போகிறேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இதோ ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு போகிறேன். அந்த நிச்சயம், அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். நீங்க உலகத்தில் இருக்கும்போது எத்தனை வீடு வாங்கினீங்க, நல்ல வாங்கினீங்க, பிசினஸ் பண்ணீங்க, எதை செஞ்சீங்க, அதை செஞ்சீங்க, அதல்ல. நீங்க சாகும் போது பரலோகத்தில் உங்களை ஏற்றுக்கொள்ள வாசல் திறக்கப்பட்டிருக்குமா? நீ வா, என் ஆண்டவர் உங்களை அழைக்க ஆயத்தமாய் இருப்பாரா? நீங்க ஜெயம் பெற்றவர்கள் தான் அதை சுதந்திரிக்க முடியும். அந்த நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? இன்னைக்கு நான் மரித்தாலும் பரலோகத்தின் வாசல் எனக்காக திறக்கப்படும், நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெயம் பெற்றவனா போய் நிற்பேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா? அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி இல்லாவிட்டால் மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? மற்றவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை. நான் இங்க ஓட்டத்தை முடித்தால் பரலோகத்தில் இயேசுக்கு முன்னால கண்ணை திறப்பேன். ஜெயம் பெற்றவளை வரவேற்க பரலோகம் ஆயத்தமாய் இருக்கிறது. ஜெயம் பெற்றவர்கள் தான் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பரலோக பாக்கியத்தை நீங்க சுதந்திரிக்கணுமானா நீங்க ஜெயம் பெற்றவளா இருக்கணும் அவர் விரும்புகிறார். இன்னும் தோல்வி அடைந்து எத்தனை காலம் வாழ்ந்து கொண்டிருக்க போறீங்க? ஜெயம் பெற்றவளாய் மாறணும் ஆண்டவர் விரும்புகிறார். அவர் ஆயத்தமா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:27 அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன். எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு ஜெயம் கொடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். வசனம் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 2:14 வாசித்து பாருங்கள். எப்பொழுதும் எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் அவர் ஜெயம் கொடுக்க. ஆனா நீங்க வெற்றி சிறக்க பண்ணுகிற அந்த தேவனை உறுதியாய் பற்றி கொண்டு ஜெயம் பெற்றவளா நிற்கணும். அது குறித்து வாஞ்சி இருக்கணும். ஜெயம் பெற்றவனா இருக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். எதை ஜெயிக்கிறது? ஜெயம் பெற்றவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான்னு ஆண்டவர் சொல்றாரு. எதை ஜெயிக்கணும்? அன்னைக்கு தாவீது போய் கோலியாத்திட்ட சண்டை போட்டு ஜெயித்தார். தாவீது போய் எபேசியர்கிட்ட சண்டை போட்டு ஜெபித்து எருசலேமை பிடித்துக் கொண்டார். அந்த மாதிரி நான் சண்டை போடணுமா? யாரு கூடயாவது ஜெயிக்கிறதுக்கு நாம் சண்டை போட வேண்டிய 3 காரியம் இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் 3 ஏரியாக்கள்ல போராட்டம் உண்டு. அதை ஜெயிக்கணும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொரு ஊழியக்காரனுடைய வாழ்க்கையிலும் 3 போராட்ட பகுதிகள் இருக்கிறது. அதை ஜெயிக்கணும். அந்த போராட்டத்துக்கு ஓய்வே கிடையாது. சாகு வரைக்கும் அந்த போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். கோலியாத்தை அடிச்சாச்சு, வீழ்த்தியாச்சு, முடிஞ்சு இனி கோலியாத்து இல்லை. ஆனா அப்படி கிடையாது இந்த போராட்டம். நீங்க ஓட்டத்தை முடிக்கும் வரைக்கும், உங்க கண்ணை மூடும் வரைக்கும் அந்த 3 விதமான போராட்டம் இருந்தே இருக்கும். ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவ பிள்ளையும், ஒவ்வொரு ஊழியக்காரனையும் சந்திக்க வேண்டிய ஒரு பிரச்சனை அந்த போராட்டம். அதை ஜெயித்து 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 முன்னேறி போனால்தான் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் இந்த 3 விதமான காரியத்துல போராட்டம் இருக்கும். என்ன காரியம் அது? இந்த 3 காரியம் என்ன? உலகம், மாமிசம், பிசாசு. நல்ல பாட்டு பாரு. உலகம், மாமிசம், பிசாசு, அதெல்லாம் நம்ம மேற்கொள்ளுவேன்னு சொல்லி பாட்டெல்லாம் பாடுறோம்ல. இந்த உலகம், மாமிசம், பிசாசு. மாமிசம் நம்முடைய சரீரம். உலகம் இந்த உலக வாழ்க்கை. பிசாசு மறைவாய் இருக்கிற சத்துரு, எதிராளியாக சாத்தான். இந்த 3 கூட நமக்கு போராட்டம் உண்டு. ஒவ்வொரு விஷயம் எனக்கு போராட்டமே இல்லைன்னு ஒருவன் சொன்னா ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறான்னு அர்த்தம். சொல்ல முடியாது எனக்கு போராட்டமே கிடையாதுங்க, எனக்கு வம்சத்திலையும் போராட்டம் இல்லை, உலகத்திலையும் போராட்டம் இல்லை, பிசாசு போராட்டம் இல்லைன்னா அவன் ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். அவன் இன்னும் பாவத்தில் இருக்கிறான், பிசாசுக்கு சிநேகிதனா இருக்கிறான்னு அர்த்தம். அல்ல உலகத்தோடு ஒத்து போகிறான்னு அர்த்தம். அவங்களுக்கு போராட்டம் இருக்காது, உலக பாக்கியம் கிடைக்காது. சாத்தான் மேல கை போட்டு நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடுவான்.
யாருக்கு போராட்டம் இருக்கிறதோ அவங்க தான் சரியான பாதையில போறாங்கன்னு அர்த்தம். ஒரே போராட்டமா இருக்குது, நீங்க சரியான பாதையில போய் கொண்டு இருக்கிறீங்க. போராட்டம் தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில சரியான பாதை. மாம்சத்தோட போராட்டம் இருக்கும், பிசாசோட போராட்டம் இருக்கும், உலகம் ஒரு பக்கம் போராடும். அந்த போராட்டத்துக்கு மத்தியில நீங்க பிரயாணப்பட்டு கொண்டிருந்தா சரியான பாதையில போறீங்க. நீங்க ஜெயம் பெற்றவளா நிக்கணும், ஜெயிக்கணும். போராட்டத்துல சோர்ந்துடக்கூடாது, படுத்துடக்கூடாது. யுத்தம் பண்ணி ஜெயித்து முன்னேறி போகணும். அதுதான் தேவனுடைய விருப்பம். ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். நீங்க ஜெயம் பெற்றவளா நிற்கணும். அதுக்கு உதவி செய்ய ஆண்டவர் காத்திருக்கு. 3 விதம். 1, மாம்சத்துல உண்டாகிற போராட்டம். இந்த மாம்சத்துல உண்டாகிற போராட்டத்தை எப்படி ஜெயிக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆவியானுடைய வல்லமையினால இந்த மாம்ச போராட்டத்துல ஜெயிக்க முடியும். உலகம் போராடுதே, வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, கடன் பிரச்சனை, குடும்பத்துல போராட்டம், எல்லாம் போராட்டம் வருது. உலகம் நெருக்குதே, என்ன பண்றதுன்னு கவலையா இருக்குதே. இது எப்படி ஜெயிக்கிறது? உங்க விசுவாசத்தினாலே ஜெயிக்க முடியும். உங்களுடைய விசுவாசத்தினாலே உலகத்தை ஜெயிக்க முடியும். பிசாசம் போராடுறானே, மறைவா இருந்து கொண்டு சத்துரு எனக்கு விரோதமா போராடுறானே, அவனை எப்படி ஜெயிப்பது? ஜெபத்தினாலே. நீங்கள் அவனை எதிர்த்து நிற்பதினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். ஆண்டவர் எல்லாத்துக்கும் வழி வச்சிருக்கிறார். நீங்க அதை கரெக்டா பின்பற்றி வசனத்தின்படி கரெக்டா நீங்க நின்றீங்கன்னா நீங்க ஜெயிக்க முடியும். அதைத்தான் நான் சுருக்கமா உங்களோடு பகிர்ந்து கொண்டு ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவது போராட்டம் மாம்சத்துல. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பாருங்க. வேதத்தை திருப்பி பாருங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? உங்களுடைய அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகள், உங்களுடைய அவயத்துல ஒரு போர் உண்டாக்குது. கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெரு, இதெல்லாம் எழும்புறதுனாலதான் நிறைய போராட்ட சண்டைகள் நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற அந்த போராட்டம். அதைத்தான் வேதம் சொல்லுகிறார். ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல பாருங்க. ரோமர் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள்? Who will deliver me? ஒரு மனிதன் சொல்லுகிறான், இந்த மரண சரீரத்தினின்று யார் விடுதலை ஆக்குவார்கள்? கதறுகிறான். ரோமருடைய ஆட்சி காலத்துல ஒரு கொடூரம், ஒரு குற்றவாளிக்கு, கொடூரமான குற்றம் செய்யறவங்களுக்கு சிலுவையில அறைந்து கொல்லுவது ஒரு தண்டனை, வாரினால் அடிப்பது அது ஒரு வித தண்டனை. அதே மாதிரி இன்னொரு கொடூரமான தண்டனை வச்சிருந்தாங்களாம் ரோமருடைய ஆட்சி காலம். என்ன பண்ணிடுவாங்க, ஒரு மனிதன் கொடூரமான குற்றம் செய்துட்டான், அவனை கொண்டு வந்து படுக்க வைத்து ஒரு பிணத்தை, ஒரு மனிதன் பிணம், உயிரற்ற ஒரு பிணத்தை கொண்டு வந்து அவனுடைய முதுகலை வச்சு கட்டிடுவாங்க. அந்த பிணத்தோடு, பிணத்தின் கையோடு அவன் கைகள் இணைக்கப்படும், பிணத்தின் காலோடு கால்கள் இணைக்கப்படும். அந்த பிணம் அவனுடைய முதுகலை வைத்து அவனை சரியா கட்டிடுவாங்க. அவனால் அதை விடுவித்து கொள்ள முடியாது. அரசாங்கமே அந்த தண்டனை கொடுக்கறதுனால ஜனங்க யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அந்த சரீரத்தை சுமந்து கொண்டு அவன் அலையணும். படுத்தா அந்த சரீரத்தோட தான் படுக்கணும், நடந்த அந்த சரீரத்தோட தான் நடக்கணும். யோசித்து பாருங்கள், ஒரு பிணத்தை சுமந்துகிட்டே நடந்தா எப்படி இருக்கும்? நீ அந்த பிணத்தினுடைய நாற்றம், அந்த பிணத்திலிருந்து உண்டாகிற புழுக்கள் இவன் உயிரோடு இருக்கிற இவனுடைய சரீரத்தை துளைக்க ஆரம்பிக்கும். அப்போ அவன் கதறுவான், இந்த மரண சரீரத்தை நின்று யார் என்னை விடுதலை ஆக்குவார்கள்? Who will deliver me? கதறுவானாம். யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரோம் அரசாங்கம் கொடுத்த தண்டனை, அது சர்வாதிகார ஆட்சி. அவங்க யாரும் கை வச்சு அவங்களை கொன்னுருவாங்க. யாரும் பயந்து பக்கத்துல போக மாட்டாங்க. அவன் அந்த பிணத்தை சுமந்து கொண்டே அலைவான். பாருங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் அவன் மறிப்பான் நரக வேதனையோட. அப்படி ஒரு மனிதன் கதறுவானாம், யார் எனக்கு விடுதலை தருவார்கள் இந்த மரண சரீரத்தின் என்று. இதை ஆவிக்குரிய காரியத்தில் ஒப்பிட்டு அவர் சொல்லுகிறார், அவ இயேசுவோட சிலுவையில் அறையப்பட்டு விட்டோம், நம்முடைய பழைய சரீரத்தை சிலுவையில் ஒப்பு கொடுத்து விட்டோம். இப்ப நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம். ஆனாலும் அந்த பழைய மாமிசம் நமக்குள்ள எழும்புகிறது.
மாமிச ஆசை எந்த பாவத்தை விட்டு வந்தோமோ அந்த பாவம் திரும்ப நமக்குள் எழும்புகிறது. கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், ஜீவனத்தின் பெருமை, அந்த உலகத்தின் ஆசைகள், நம்முடைய சரீரத்தில் உண்டாகிற பாவ காரியம், கோபம், எரிச்சல், வைராக்கியம் என்று எதை பாவம் என்று அறிக்கையிட்டு விட்டோமோ, நாம எதை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தோமோ, அந்த மரண சரீரம் மறுபடியும் நமக்குள் இருந்து எழும்புகிறது, போராட்டத்தை உண்டாக்குகிறது. அதைத்தான் ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய கதறல் தான் எழுதப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு உங்களுக்குள்ள வெளியே சொல்ல முடியாம இருதயத்தின் கதறுதல், நான் ரட்சிக்கப்பட்டேன், பாவம்லாம் மன்னிக்கப்பட்ட, ஆனா இந்த பாவத்தை விட முடியல, இந்த பாவம் வெளிப்படையான பாவங்கள் போய்விட்டது, மதுபானம், பீடி, சிகரெட் பிடிப்பது, அந்த மாதிரி காரியங்கள் மாறிட்டு, ஆனா உள்ளான மனிதனுக்குள்ள இந்த எழும்புகிற கோபம், எரிச்சல், வைராக்கியம், பகைகள், இந்த மாதிரி இச்சையான காரியங்கள் அது போக மாட்டேங்குது, எழும்பிக் கொண்டே இருக்கிறது, வீழ்த்தி கொண்டே இருக்கிறது. அதனால்தான் அந்த மனிதன் சொல்லுகிற காரியத்தை பாருங்க. இந்த வசனத்திலிருந்து ரோமர் 7:15, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் செய்யறது எனக்கு சம்மதம் இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை செய்கிறேன். நான் விரும்புகிறதை செய்ய முடியல, நான் பரிசுத்தமா இருக்கணும், பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், அதிகாலை எழும்பி ஜெபிக்கணும், சுவிசேஷ அறிவிக்கணும், தேசத்துக்காக, இதுதான் என்னுடைய விருப்பம். ஆனா அதை செய்ய முடியல, அந்த மாதிரி செய்ய முடியல. ஆனா நான் விரும்பாததை செய்கிறேன். எதை செய்கிறேன்? நான் இப்படி இருக்கக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, இச்சையக்கூடாதுன்னா அதை செய்து விடுகிறேன். அப்ப விரும்புகிறதை செய்ய முடியல, வெறுக்கிறதை செய்து விடுகிறேன். அதனால் நான் அல்ல, 17ஆம் வசனம், நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்ப எனக்குள்ள ஒரு பாவம் வாசமா இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு பாவ பிரமாணம் அவர் சொல்லுகிறார். 18ஆம் வசனம் பாருங்க, அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருப்பதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்பாத நன்மையை செய்யாமல், நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். 21ஆம் வசனம், ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டென்கிற ஒரு பிரமாணத்தை நான் காண்கிறேன். ஒரு பாவ பிரமாணம் எனக்குள்ள இருந்து நான் நன்மை செய்ய, நான் விரும்புகிறதை செய்ய விடாம வெறுக்கிறதை செய்ய வைக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான், யார் எனக்கு விடுதலை தருவார்கள்? இதான் ஒரு மனிதனுடைய கதறுதல். உங்களுடைய இருதயத்தின் கதறுதல், உங்களுக்குள்ள காணப்படுற மாம்சத்தில் உண்டாகிற போராட்டம், உங்களுடைய மாம்சத்தில் உண்டாகிற பாவ போராட்டம், இதை நீங்க ஜெயிக்கணும். நீங்க இப்படி கதறி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த தேவ மனுஷனுடைய முன்பகுதி. அடுத்த பகுதி பாருங்க, ரோமர் 8:2 வசனத்துல, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கி விட்டதே. நான் விடுதலை பெற்று விட்டேன். ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலை ஆக்கி விட்டது. பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. நீங்க பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நீங்க ஜெயிக்க முடியும். இந்த பாவ பிரச்சனைகளிலே மேற்கொள்ள முடியும். உங்களுடைய மாம்சத்தை நீங்க ஜெயிக்க முடியும். உங்களுடைய மாம்சத்தில் இந்த எழும்புகிற இந்த பாவ போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சைகள், பெருமைகள், கோபங்கள், வைராக்கியம் என்று உங்களுடைய மாம்சத்துக்குள்ளிருந்து எழும்பி வரக்கூடிய அந்த பாவ போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். நீங்க ஜெயம் பெற்றவளா இருக்க முடியும். அதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்கே விடுதலை உண்டு. அதுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அக்னி ஆண்டவர் நமக்கு. அதனால்தான் இயேசு சொன்னார், உன்னதத்திலிருந்து வரக்கூடிய இந்த வல்லமையை நீங்க தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேமிலே காத்திருங்க. அந்த வல்லமை உங்களுக்கு அவசியம். அவர் தான் மெய்யான விடுதலை உங்களுக்கு தருகிறவர். ரோமர் 8:13 வசனம் பாருங்க, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். பரிசுத்த ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிக்கணும். நீங்க செய்ய வேண்டிய காரியம் இருக்குது. அதான் பரிசுத்த ஆவியானவர் அக்னிக்கு ஒப்புமையா சொல்லப்படுகிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இருதயத்தை கழுவி சுத்திகரிக்கிறாரு. பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இருதயம் சுத்திகரிக்கப்பட்டு விட்டாரு. ஆனா அந்த மாம்சத்தில் உண்டாகிற பாவ கிரியைகளை அழிப்பதற்கு பரிசுத்த ஆவியின் அக்னி அவர் வந்து சுட்டரிக்கிறார். ஏசாயா கதறுகிறார், இதோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷனிடத்தில் வாசமடைன்னு சொன்ன உடனே பலிபீடத்தில் இந்த அக்னி தழலை தேவதூதன் கொண்டு வந்த உதத்தை தொட்ட போது, இதோ
நீ பரிசுத்தமானாய் என்று சொல்லுகிறான். அதுதான் அந்த பரிசுத்தாவுடைய அக்னி நமக்குள்ளே வரும்போது மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆவியின் கனி நமக்குள்ளே உண்டாகும். எனக்கு ஒரு வாலிபர் தம்பி தெரியும், ரட்சிக்கப்பட்டார், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டார், மேடையில எல்லாம் போய் சாட்சி சொல்லுகிறார், ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தோடு சேர்ந்த ஊழியெல்லாம் செய்கிறார். ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் அவர் சொன்னார், அண்ணே நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், மேடை போய் சாட்சி சொல்லிட்டேன், ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தோடு சேர்ந்த ஊழியெல்லாம் ஆரம்பிச்சிட்டேன், ஆனா நான் எந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வந்தேனோ அதே பாவம் என்னை ஜெயித்து விட்டது. அந்த பாவத்தில் வீழ்ச்சி அடைந்து நான் ஜெபம் பண்ணி பார்க்கிறேன், வேதவசன வாசித்து பார்க்கிறேன், உபவாசம் பண்ணி பார்க்கிறேன், என்னால ஜெயிக்க முடியல. தோல்வி தோல்வி தோல்வி. எனக்குள்ள இருந்து என் மாம்சத்தில் எழும்புகிற இந்த பாவ போராட்டத்தில் என்னால ஜெயிக்க முடியல, தோல்வி. அப்ப நான் நினைச்சேன் தற்கொலை பண்ணி செத்துடலாம். ஏன்னா நான் எல்லாருக்கும் மத்தியில சாட்சி சொல்லிட்டேன், இயேசு என்னை ரட்சித்துட்டார், இந்த பாவத்தை விடுவித்து விட்டார்னு. இப்ப அந்த பாவம் என்னை மேற்கொள்ளுகிறது, அந்த பாவத்துக்கு நான் வீழ்ச்சி அடைகிறேன், என்னால் அதை ஜெயிக்க முடியல. எனக்கு ஆண்டவருடைய நாமத்தினால் தூஷிக்கப்படுவதை விட மரித்து விட்டால் நல்லது என்ற எண்ணம் கொண்டேன். அப்பதான் நான் ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்பினார். நீ சாக வேண்டியதில்லை, உனக்கு ஜெயம் கொடுக்க நான் இருக்கிறேன், உன்னை வெற்றி உள்ளவனாய் மாற்ற நான் இருக்கிறேன் என்று நான் தேவ சமூகத்திலே பரிசுத்தத்திற்காக என் வீட்டிலே ஜெபிக்கும் போது ஆவியானவர் என்னை நிரப்பினார். ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேச ஆரம்பித்தேன். அந்த அக்னி எனக்குள்ள மாம்சத்தின் கிரியைகளை அழித்து எனக்குள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கொடுத்தார். இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கிறேன். ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். பாவ போராட்டத்தை நான் ஜெயிக்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, அதுக்கு தான் ஆண்டவர் தன்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். அந்த பரிசுத்தாவின் அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு நாள் பெற்றுக்கொண்டதோடு நின்று விடக் கூடாது. வாரத்தில் ஒரு நாள் ஆலயத்தில் போய் எல்லாரோட சேர்ந்து அந்நிய பாஷை பேசுவதோடு நின்று விடக் கூடாது. அந்த தினமும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படணும். அந்த தினமும் அந்த அக்னியினால் நிறைந்திருக்கணும். அந்த தினமும் பரிசுத்தாவின் நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி தேவனை துதித்தவங்களை பலப்படுத்திக் கொள்ளணும். அப்பதான் நீங்க ஜெயம் பெற்றவளாய் இருக்க முடியும். ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுவீங்களா? அந்த ஆவியினால் நிரப்பப்பட இடம் கொடுப்பீங்களா? இன்றைக்கு ஒப்பு கொடுங்க. ஆவியானவர் என்னை நிரப்பட்டும், அந்த அக்னி எனக்குள்ளே வரட்டும், மாம்ச இச்சைகளை அதை அழித்து எனக்கு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை தரட்டும்னு கேளுங்க. அந்த தினமும் காலையில் எழும்பி வசனத்தை வாசித்து நல்ல ஆவில நிரம்பி ஜெபிக்க 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 ஒரு புது பலன், நாள்தோறும் ஒரு புதிய அபிஷேகம், நாள்தோறும் புதிய கிருபை. அந்த நாள் வரக்கூடிய சோதனைகளை மேற்கொண்டு நீங்கள் ஜெயம் பெற்றவளாக இருக்க ஆவியானவர் உதவி செய்வார். உடைய சரீரத்தில் உண்டாகிற போராட்டத்தை நீங்க ஜெயிப்பீங்க. சாகும் வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கும், அறிந்து கொள்ளுங்க. 90 வயசானாலும் இந்த போராட்டம் இருக்கும். நீங்க ஜெயித்து கொண்டே தான் போய் ஆகணும். அந்த தினமும் அந்த போராட்டத்தில் ஜெயிக்கணும். அதுக்கு தான் அபிஷேகம், அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். அந்த வல்லமை பெற்றுக்கொள்ளுங்க. இரண்டாவது, நமக்கு வரக்கூடிய போராட்டம் உலகம். இந்த உலகம் நமக்கு விரோதமாய் போராடுகிறது. ஆண்டவர் சொன்னார் யோவான் 16:30 உலகத்தில் உங்க உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்ல, நான் உலகத்தை ஜெயித்தேன். எதுக்கு அவர் உலகத்தை ஜெயிக்கணும்? அவரை எந்த உலகம் ஜெயிக்க முடியும்? நமக்கு ஜெயம் கொடுக்க அவர் உலகத்தை ஜெயித்தார். அப்ப உலகம் நமக்கு ஒருமாய் போராடும். உலகத்தில் உபத்திரவம் உண்டு, உலகத்தில் இருக்க வரைக்கும் பாடு, உபத்திரவம், நெருக்கம் உண்டு. அதை ஜெயிக்கணும். எதுக்கு எனக்கு இந்த பாடு, எதுக்கு இந்த உபத்திரம்? எல்லாமே அவர் பார்த்துக்குவாரு, எல்லாம் போதும், ஒண்ணுமே பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னாங்க. யார் சொன்னது? இயேசு ஏற்றுக்கொண்ட பிரச்சனை கிடையாது, பாடு கிடையாது, உபத்திரம் கிடையாது அப்படின்னு எங்கேயும் வேதத்துல வாக்குத்தத்தம் கிடையாது. நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகணும் அப்படிதான் வேதத்துல சொல்லி இருக்கிறாரு. அதனால இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் உலகத்தின் பாடுகள், குடும்பத்துக்குள்ள பாடு வரும், வேலை செய்யற இடத்துல வரும், பிசினஸ் பண்ற இடத்துல வரும், சபையில கூட வரும், உலக மக்களால் வரும் பாடுகள், உபத்திரம் வரும், உலக தேவைகள் வரும். அப்ப கவலை, நான் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணேன், வேலை போயிட்டு அடுத்து வேலை கிடைக்குமா, எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா, இந்த சம்பளம் போதாதே, படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்க, கடன் பிரச்சனை ஒரு பக்கம், குடும்ப தேவை ஒரு பக்கம், என்னை நம்பி இருக்குது, ஒன்றும் பண்ண முடியலையே, போராட்டம் போராட்டம் போராட்டம். அதனால பயம், சோர்வு, சிலருக்கு எப்பவும் கவலை, பயம், சோர்வு, இதெல்லாம் உலகத்தின் நெருக்கத்தினால் உண்டாகிற காரியம்.
இன்னைக்கு அந்த மாதிரி கலங்கி கொண்டே இருக்கீங்களா? என்ன செய்யற? உலக சிந்தை. நாளைக்கு என்ன பண்ண? இந்த இஎம்ஐ கட்ட என்ன பண்றது? இந்த வீடு பாதியில் இன்னைக்கு இதை கட்டி முடிக்க முடியுமா? எல்லாமே அறகுறையா இருக்குது. மகளுக்கு திருமணம் செய்ய முடியுமா? 32 வயசு ஆயிற்று, பணம் இல்லையே. இல்லை, சேலஞ்சஸ், பண தேவைகள், மனுஷரால் வரக்கூடிய வேலையில போனா அந்த ஆளால பிரச்சனை. நான் வர்றது அந்த அதிகாரிக்கு எனக்கு பிடிக்கல, என்னை வேலையை விட்டு தூக்கிறதுலே இருக்கிறான். போராட்டமா இருக்குது. எனக்கு மட்டும் அப்படி நடக்குது. அது மாதிரி போராட்டத்தில் சோர்ந்து இருக்கிறீங்களா? இந்த ஒரு போராட்டம் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. அவர் பைபிள் சொல்றாரு, ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. டோன்ட் worry about anything. ஒன்றை குறித்தும் கவலைப்படாதுங்க. ஆனா நம்ம கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் மத்திய 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, உணவுக்காக கவலைப்படாதுங்க, உடைக்காக கவலைப்படாதுங்க, நாளை தினத்துக்காக கவலைப்படாதுங்க. இந்த கவலைன்றது அந்த நமக்கு வரக்கூடிய மிகப்பெரிய போராட்டம். அதை மேற்கொள்ளணும். கவலை என்ன செய்யறது? லூக்கா 21:34 பாருங்க. லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இயேசு 2ஆம் வருகை குறித்து சொல்லும் போது சொல்றார். லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடி நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையார்கள். ஆண்டவர் தன் 2ஆம் வருகை பற்றி சொல்லும் போது லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடி. சிலருக்கு எப்பவும் அந்த கவலை கவலை கவலை. ஏங்க இப்படி கவலையோட இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு எங்கங்க தெரியும், உங்களுக்கெல்லாம் அப்படி இப்படிங்க, என் வாழ்க்கை என் குடும்பம் அப்படி சரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என் கணவர் இப்படி ஆயிட்டாரு, என் பிள்ளைகள் இப்படி இருக்கு, என் மனைவி இப்படி இருக்கிறா, எங்க குடும்பத்துல நீங்க 2 பேர் வருமானம் நல்லா ஜாலியா இருக்கீங்க, எங்க வீட்டுல அப்படி கிடையாது. இப்படியே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன பண்ண, அதுக்கு என்ன பண்ண. லௌகீக கவலையினால் உங்களுடைய உள்ளம் பாரமடையாதபடி எச்சரிக்கையா இருங்க. அதனால தான் மத்திய 6ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, எது கவலைப்படுற? ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாரு. அப்ப அந்த கவலை மட்டும் தேவை வரும்போது கவலை வருது, என்ன செய்யறது? விசுவாசத்தினால் மேற்கொள்ளுங்க. இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். 32ஆம் வசனம், எனக்கு ஒரு பரமபிதா உண்டு, எனக்கு என்னது தேவைன்னு அவருக்கு தெரியும், ஆகவே நான் கவலைப்படுவதில்லை. தட் இஸ் ஃபெய்த். அதான் விசுவாசம். விசுவாசத்தினால நீங்க இந்த போராட்டத்தை மேற்கொள்ளணும். விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்கணும். ஆண்டவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால அது கர்த்தர் பார்த்து கொள்வார். என் பிள்ளைகளை கர்த்தர் படிக்க வைப்பார், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் வேலை வாங்கி தருவார், என் பிள்ளைகளுடைய திருமண காரியம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், திருமண செலவுக்கு என்ன பண்ணுவார் கர்த்தர், எல்லா தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர். மை காட் ஷல் சப்ளை ஆல் மை நீட்ஸ். எனக்கு தேவையான எல்லாவற்றையும் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவர் தேவன். ஃபெய்த், விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்கணும், உலகத்தை ஜெயிக்கணும். பாடு வருது, உபத்திரம் வருது. இயேசு எனக்காக சிலுவையிலே பாடுபட்டார், அவருக்கு பாக்கியம் பரலோகத்திலே என்னுடைய பலன் மிகுதியா இருக்கும். விசுவாசம் மேற்கொள்ளுங்க. எதுக்கு சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க? எதுக்கு கலங்கி கொண்டு இருக்கிறீங்க? அது இல்லை, இது இல்லை, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. சொல்லதான் செய்வாங்க, பேசத்தான் செய்வாங்க. யாரும் பேசக்கூடாது, யாரும் எழுதக்கூடாதுன்னா ஊழியத்துக்கு வந்திருக்கப்படாது. எதுக்கு ஊழியத்துக்கு வந்தீங்க? நீ போய் மளிகை கடை வைங்க, ஒருத்தரும் பத்தி பேச மாட்டாங்க. வாட்ஸ்அப்ல யார் பேசுவா? மளிகை கடை வச்சிருக்காள பேசுவாங்களா? உங்க பாட்டில் ஒரு கிராமத்துல மளிகை கடை வச்சு நடத்துங்க. நீங்க ஊழியத்துக்கு வந்தா பேசுவான், எழுதுவான், பொய்யானதை பேசுவான், பார்த்த மாதிரி பேசுவான், எழுதுவான், எல்லாமே செய்வான், அவமானப்படுத்துவான். இயேசுவுக்காக சகித்து போனோம். பொய்யாய் சொல்லுவார்களானால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள் தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நீங்க ஆப்போசிட்டா இருக்கிறீங்க. உங்களுக்கு கழிகுறை சொன்னா துக்கமா உட்கார்ந்து இருக்கிறீங்க, பேசிட்டானே எழுதிட்டானே என்ன பண்றதுன்னு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார் கழிகூறுன்றாரு. தட் இஸ் ஃபெய்த். அதான் விசுவாசம். மகிழ்ந்து கழிகூறுங்க, வசனத்தை அப்படியே விசுவாசிப்பது. எத்தனை பாடு உபத்திரவம் நிந்தை நெருக்க வந்தாலும் நான் சந்தோஷமா வரும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அதனால வந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உபத்திரம் வரட்டும், ஆனாலும் நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுவிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதனால அநேக துன்பம் வரும், நான் விடுதலை ஆவேன், நான் ஜெயம் பெறுவேன், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருவார். தட் இஸ் ஃபெய்த். அந்த விசுவாசத்துல மேற்கொள்ளணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. மூலையில உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதில்லை. விசுவாசத்தினால நீங்க ஜெயிக்கணும். ஜெயம் பெற்றவங்க தான் சுதந்திரிக்க முடியும். ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணுமானா நீங்க ஜெயம் பெறணும். மூலையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க கூடாது.
எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் அப்படி வருது, நான் மட்டும் ஏன் அப்படி இருக்கிறேன், என் குணம் மட்டும் இப்படி இருக்கு, அப்படி பேசாருங்க. எனக்கு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறார். விசுவாசத்தோட சொல்லுங்க. விசுவாச வசனத்தை விசுவாசிங்க, ஆண்டோடைய வல்லமை விசுவாசிங்க. விசுவாசத்தினாலதான் உலகத்தை நீங்க ஜெயிக்க முடியும். அது மாத்திரம் இல்ல, உலகத்திற்கு மேல அன்பு கூறாதுங்க. அது மேல ரொம்ப அன்பு கூர்ந்தீங்கன்னா அது உங்களை இழுத்துரும். 1 யோவான் 2:15-16 வசனங்களை பாருங்க. வேத புஸ்தகத்துல 1 யோவான் 2:15-16 வசனங்கள். வேத வசனத்தை கவனிச்சு பாருங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு, ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தால் உண்டானவைகள். அதனால அது மேல் அன்பு வைக்காதங்க. அதையே உலக காரியத்தையே தேடி கொண்டு இருக்காதங்க. பணம் வேணும், மதிப்பு வேணும், மரியாதை வேணும், செல்வம் வேணும், அது மேலே நோக்கமா இருக்கு. ஆவிக்குரிய காரியத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் உங்க பின்னால வரும். நீங்க உலக காரியத்தை தேடி தேடி மதிப்பு மரியாதை, சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க, என்ன உலக மக்கள் பேசுறத பார்த்து யோசித்து நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க சந்தோஷமா வாழ முடியாது. உலக மக்கள் வாழ்ந்தாலும் பேசுவாங்க, உங்களுக்கு இல்லைனாலும் பேசுவாங்க, இருந்தாலும் பேசுவாங்க. அதான் உலக மக்கள். பொறாமையினால குழந்தை இல்லைனாலும் பேசுவாங்க, இருந்தா இந்த மாதிரி பிள்ளை பெற்று வச்சிருக்காள அதுவும் பேசுவாங்க. இல்லைன்னா இவளுக்கு என்ன சாவமோ பிள்ளை இல்லம்பாங்க. இதான் உலகம். சுத்தி இருக்கிற மக்கள் நல்லவங்க கிடையாது, நல்ல இருதயம் கிடையாது, எல்லாம் பொல்லாத இருதயம் கொண்ட மக்கள். அவங்க மத்தியில தான் நம்ம வாழ்ந்து ஆகணும். பொறாமை கொண்ட மக்கள் மத்தியில வாழணும், அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அதனால இந்த உலகத்தின் மேல அன்பு கூறாதுருங்க. உலக மதிப்புங்க, எனக்கு மரியாதையெல்லாம் தேவையில்லைங்க, நான் ஆண்டவருக்கு பிரியமா வாழ்ந்தா போதும், அது ஒன்று கவனம் செலுத்துங்க. எல்லா கவலையும் போயிடும், எல்லா அந்த துக்கம் சோர்வு எல்லாம் போயிடும். நீங்க ஜெயம் பெற்றவளா இருப்பீங்க. விசுவாசத்தினால ஜெயிக்க முடியும். எல்லா தேவைகளை அவர் பார்த்து கொள்ளுவார். என் பிள்ளைகளை அவர் நடத்துவார், எனக்கு தேவைகளை அவர் சந்திப்பார். எனக்கு எல்லாம் இயேசுதான். அவர் மேல வைக்கிற விசுவாசத்தினால இந்த உலக போராட்டத்தை நீங்க ஜெயிக்க முடியும். விசுவாசம், கர்த்தர் மேல வைக்கிற விசுவாசம், அவர் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம். உறுதியா இருங்க. எதுக்கு பயப்படணும்? உங்க விசுவாசத்துல உறுதியா இருந்தீங்கன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. உலகத்தின் எந்த காரியமும் உங்களை அசைக்க முடியாது. 43 வருஷம் ஊழிய பாதையில கடந்து வந்திருக்கிறேன். ஆரம்ப காலத்திலிருந்து எதிர்ப்புகளும் பிரச்சனைகளும் அவமானங்களையும் நிந்தைகளையும் சந்தித்து தான் வந்திருக்கிறேன். ஒரு சமயமும் ஒண்ணுமே இல்லை, எல்லாரும் பாராட்டுறாங்கன்ற மாதிரி காலம் கிடையவே கிடையாது. இன்னும் போராட்டம் முடியல, சாகும் வரைக்கும் அந்த போராட்டம் இருக்கும். திட்டுறவன் திட்டிக்கிட்டே இருப்பான், எழுதுறவன் எழுதிக்கிட்டே இருப்பான், பேசுறவன் பேசிக்கொண்டே இருப்பான், இல்லாத பொல்லாத காரியத்தை சொல்றவன் நேரில் பார்த்த மாதிரி சொல்லிக்கொண்டே இருப்பான். அதெல்லாம் தெரியும். ஆண்டவர் இதெல்லாம் சொல்லித்தான் இப்படி எல்லாம் நடக்கும். நீ திடன்கோள், தைரியமாறு, விசுவாசத்தில். இந்த விசுவாசத்தினால 43 வருஷம் தேவனுடைய ஊழியத்திலே கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இப்பவும் நடத்தி கொண்டிருக்கிறார், குறைவில்லாமல் நடத்தி கொண்டிருக்கிறார். எதனால? அவர் மேல வைக்கிற விசுவாசம், அவருடைய வார்த்தையின் மேல வைக்கிற விசுவாசம். என்ன விசுவாசம்? அவருடைய வார்த்தையின் மேல விசுவாசம். பொய்யாய் சொன்னா சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, அதான் வார்த்தை. களி கூறுங்க, ஆண்டவரை துதிங்க. இருக்கும் மூலையில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறீங்க, பிசாசுக்கு அதான் வேணும். அவன் பேச வைக்கிறது அதுக்கு தான். உண்மையில உட்காந்து அழணும், நீங்க சோர்ந்து போகணும்னு. நீங்க வசனத்தை விசுவாசத்தை எழுமுங்க. சாத்தான நீங்க அந்த உலகத்தை ஜெயித்தரலாம். உலகம் நெருக்கம். இந்த தேவைக்கு என்ன பண்ணுவேன், அந்த தேவைக்கு என்ன. சொந்தக்காரன் சொல்லுவாங்க, கல்யாணம் வச்சு என்ன பண்ணுவேன், ஒண்ணுமே சேர்த்து வைக்கல. அவர் ஐஸ்வர்யமுள்ள தேவன், அவர் பார்த்து கொள்வார். அவர் மேல விசுவாசம் வைங்க, அழகா நடக்கும். எல்லாத்தையும் அவர் நடத்துவார். விசுவாசம், விசுவாசத்தினால ஜெயிக்கலாம். கடைசியாய் நாம ஜெயிக்க வேண்டிய இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? பிசாசு. நம்முடைய எதிராளியாகிய பிசாசு கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுகலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். 1 பேதுருல 5ஆம் அதிகாரத்துல 8-9 வசனத்துல பார்க்கிறோம். நமக்கு விரோதமா யுத்தம் பண்ணுகிற பிசாசு. எபேசியர் 6:10-12 வசனம் சொல்லுகிறாரு, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், என்றால் நமக்கு போராட்டம் உண்டு. துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் உண்டு. மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, மனிதர்களோடு அல்ல, இந்த பொல்லாத கண்ணுக்கு தெரியாத ஆவிக்குரிய உலகத்தோட போராட்டம் உண்டு. அதை ஜெயிக்கணும்.
முதல்ல உங்களுடைய சரீரத்தில் உண்டாகிற போராட்டத்தை ஜெயிக்கணும். ரெண்டாவது இந்த உலகத்தில் உண்டாகிற போராட்டத்தை ஜெயிக்கணும். மூன்றாவது பிசாசினால் உண்டாகிற போராட்டத்தை ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சாதான் நீங்க எல்லாத்தையும் சுதந்திரிக்க முடியும். போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு போராளி. நீ எப்ப ரட்சிக்கப்பட்டீங்களோ போர்க்களத்துக்குள்ள வந்துட்டீங்க. எப்போ இயேசுவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்டீங்க யுத்த களத்துக்குள்ள வந்துட்டீங்க. ஒரு பக்கம் மாம்சம் போராடும், இன்னொரு பக்கம் உலகம் போராடும், இன்னொரு பக்கம் சாத்தானுடைய சேனை போராடும். இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் இயேசுவை பின்பற்றணும். இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் ஊழியம் செய்யணும். இந்த போராட்டத்துக்கு மத்தியில தான் இயேசுவோட நடக்கணும். போராட்டம் உண்டு, ஆனா ஜெயம் கொடுக்கும்படிக்கு அவர் நம்மளோடு கூட இருப்பார். யூதா கோத்திரத்தின் சிங்கம் உங்களோடு கூட இருந்து நடத்துவார். அதுதான் நம்முடைய விசுவாசம், தைரியம், பலன் எல்லாமே. அவனை ஜெயிக்கணும். இல்ல ஒரே போராட்டமா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்குன்னா சொல்லியிருக்கிறார்ல, போராட்டம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதனால ஃபாதர் அழகா பாட்டு எழுதினாங்க, போராட்டம். நம்ம வாழ்க்கையே போராட்டம் தான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன போராட்டம் தான். நீ என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சீங்களோ போராட்ட களத்துக்குள்ள வந்துட்டீங்க. 3 எல்லைகள் இந்த தாக்குதல் வரும். உங்களுடைய சொந்த மாமிசம் உங்களை தாக்கி உங்களை இழுக்கும், உங்களை கரைப்படுத்தி விட, உங்களை தேவனை விட்டு பின்வாங்க போக. உலக பாரங்கள், கவலைகள், பயங்கள், சூழ்நிலைகள் ஒரு பக்கம் நெருக்கும். பிசாசு மறைவிடங்கள் இந்த அம்புகளை எய்வான், உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்வான். போராட்டம் உண்டு. ஒன்னும் நம்மளை சேதப்படுத்த முடியாது, நம்மளை மடங்கடிக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகத்தை ஜெயித்தவர், மாம்சத்தை ஜெயித்தவர், நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டோம் பாவமில்லாத இயேசு. உலகத்தின் பாடுகளை ஜெயித்தவர் இயேசு. நிந்தை, அவமான, நெருக்கங்களை ஜெயித்தவர் இயேசு. பிசாசை ஜெயித்தவர் இயேசு. அவர் கூட இருக்கிறார். அவருடைய பலத்தினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். அந்த பலனை தருகிறவர் அவர். யாக்கோபு 4:7 வாசித்து பாருங்க. தேவனுக்கு கீழ்ப்படிய, பிசாசுக்கு எதிர்த்தனங்கள் உங்களை விட்டு ஓடி போவான். நீ எது பலன் வேணுமானா அதுதான் கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலன். நீங்க ஜெபிக்க 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 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து எழும்புவாங்க. ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் காத்திருந்த ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஒரு புது பலன், ஒரு வல்லமை, சாத்தானை எதிர்க்கிற வல்லமை ஆவியானவர் உங்களுக்குள்ளே தருவார். பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து ஜெபிக்க ஜெபிக்க சாத்தானை எதிர்க்கும் போது உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்கள். 1 பேதுரு 5:8-9 விசுவாசத்துல உறுதியாயிருந்த அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. எதிர்த்து நின்று ஜெபிங்க. போலாத சாத்தானை உன்னை எதிர்க்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. அதற்கேற்ற பலன் உங்களுக்கு வேணும்னா நீங்க ஜெபத்துல காத்திருக்கணும். காத்திருந்து ஜெபிக்க ஜெபிக்க தான் கழுகு போல புது பலன் அடைந்து எழும்புவீங்க. ஜெபம் என்கிற ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அன்னைக்கு தானியேலுக்கு எவ்வளவு போராட்டம் வந்தது, ஜெபத்தினாலே ஜெயித்தார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எத்தனை போராட்டம், சூளை 7 மடங்கு சூடாக்கப்படுகிறது. அவங்க வைராக்கியமா இருந்த அவங்களுடைய ஜெப வாழ்க்கை அவங்களை பலப்படுத்தி இருந்தது. தைரியமா ஃபேஸ் பண்ணி ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரு பெரிய ஒரு போராட்டம் உண்டாகிறது எஸ்தர் காலத்துல. 3 நாள் உபவாச ஜெபத்தில் அவள் ஜெயித்து சாதித்தது வேத புஸ்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஜெபம் பண்ணி ஜெயித்தார்கள். நீங்க ஜெயிக்க முடியும். லூக்கா 10:19 சொல்லுகிறார், வாக்கு கொடுக்கிறார். சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டார். தேவன் வாக்கு கொடுத்துட்டார். 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். எல்லா மந்திரவாத வல்லமை, பிசாசின் வல்லமை காட்டில் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர். எதுக்கு பயப்படுறீங்க? எதுக்கு சோர்ந்து போறீங்க? தைரியமா ஜெபம் பண்ணி மேற்கொள்ளுங்க. நீங்க முழங்கால நின்றாதான் சாத்தானை ஜெயின். உங்களுடைய முழங்கால கண்டுதான் பிசாசு பயப்படுவான். முழங்கால் ஜெபத்துக்கு தான் அவன் நடுங்குவான். நீங்க பிரசங்க கேட்டுக்கிட்ட என்ன பக்கத்துல வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான். நீங்க டான்ஸ் ஆடி நல்லா ஆராதிச்சு கொண்டு வந்து அவனை பார்ப்பான். ஆடு ஆடு, நல்லா ஆடு தம்பி அப்படின்னு பார்ப்பான். பயப்பட மாட்டான். ஆனா நீங்க முழங்கால் போட்டுட்டா சாத்தான் நடுங்க ஆரம்பிச்சிருவான். உன்னுடைய முழங்கால் அவனுடைய ராஜ்யத்தை முடக்க பண்ணும், அவனுடைய கிரியைகளை முடக்கும், அவனுடைய வல்லமைகளை அழிக்கும். அதனால தான் பிசாசுக்கு ஜெபன்னா பயம். அதனால தான் இந்த ஜெபத்தெல்லாம் தடுக்கிறதற்கு சோம்பேறியான ஊழியக்காரெல்லாம் எழுப்பி பேச வைக்கிறான். ஜெபெல்லாம் தேவையில்லை, நல்ல ஜாலியாரு, சந்தோஷமாரு. ஏன்னா அவங்க பிசாசுக்கு ஃப்ரெண்ட்ஸு. அதனால அவன் விட்டுருவான். எப்படி ஜாலியாரு, எப்படி வாழ்ந்துக்கன்னு சொல்லி பிசாசு அப்படி ஆட்கள் எழுப்புவான். ஆனா இயேசு சொல்றாரு, நீ சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணு. நீ பிசாசை எதிர்த்து எனக்கு திராணி உள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழிப்பாயிரு.
இதெல்லாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் கொடுத்த வாக்குத்தத்தம். பிசாசுக்கு ஃப்ரெண்டா சில ஊழியக்காரங்க இருக்காங்க பைபிளை வச்சுக்கிட்டு. அவங்க சொல்லுவாங்க ஜெபம் தேவையில்லை, என்ன ஜெபிச்சா பிசாசுக்கு கூடிய ராஜ்யம் பாதிக்கப்படும், அதனால ஜெபம் பண்ணாதன்னு இவங்களை வச்சே பேச வைப்பான். ஏன்னா அவங்க அவனுடைய ஃப்ரெண்டா மாறிட்டாங்கல்ல, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆரம்பிச்சு. சிலர் அறியாமையினால் அப்படி இருக்காங்க, சிலர் பிசாசின் கண்ணில் அகப்பட்டு அவன் சொல்றபடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. பிசாசு எதிர்த்து நிற்கணும். எப்படி எதிர்த்து நிற்கிறது? ஜெபத்துல முழங்கால எதிர்த்து நின்று இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்றேன்னு எதிர்த்து நின்று. இயேசு எங்கெல்லாம் எப்பொழுது வேதத்துல பாருங்க, இயேசு ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. தினம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் அவர் ஜெபித்தார் என்று வேத அறிஞர்கள் சொல்றாங்க. அதிகாலையில் எழும்பி மலையில போய் வனாந்தரத்தில் ஜெபிக்கிறார். மார்க் 1:35, மத்தேயு 14:23 சாயங்காலத்துல மலையிலே போய் ஜெபிக்கிறார். லூக்கா 6:12 இரவெல்லாம் மலையில போய் ஜெபிக்கிறார். அவர் தனித்து ஜெபம் பண்ணி முடித்த போது சீஷர்கள் வந்து எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாரோன்னு கேட்டாங்க. பிரசங்கம் பண்ணி சொல்லித்தாருன்னு சீஷர்கள் கேட்கல. பிசாசத்தரத்தை சொல்லித்தாரோன்னு கேட்கல. வியாதியஸ்தரை சுகமாக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்கன்னு கேட்கல. ஜெபம் பண்ண எங்களுக்கு போதியும். அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இயேசுடைய வல்லமைக்கு காரணமே இந்த ஜெபந்தான், பிசாசு நடுங்க காரணம் இந்த ஜெபந்தான். இந்த சீஷர்கள் அறிந்து கொண்டதுனால அவங்க வந்து கேட்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவிடத்துல ஜெபம் பண்ண போதியும். வேற ஏதாவது கேட்டாங்களா பாருங்க, ஜெபம் பண்ண எங்களுக்கு போதியும் என்பதாய் கேட்டாங்க. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:1 பாருங்க. இயேசு ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, அவர் ஜெபிக்கிற பார்த்துக்கிட்டே இருக்க, என்ன இவர் ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறாரு, மணிக்கணக்கா ஜெபிக்கிறாரு, அதிகாலையில ஜெபிக்கிறார், சாயங்காலம் ஜெபிக்கிறாரு, கெத்செமனேத்தோடலாம் இதெல்லாம் பார்க்கறாங்க. அதனால தான் ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி முடித்த போது அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தான், யோவான் ஸ்நானகனை ஜெபம் பண்ண போதித்தான். இன்னைக்கு ஜெபமே தேவையில்லைன்னு போதிக்கிற கள்ள உபதேசக்காரர்கள் எழும்பி வசனத்தை வச்சு புரட்டி கொண்டிருக்கிறார்கள். சோம்பேறியான ஊழியக்காரர்கள், ஜெபம் பண்ண மனமற்ற ஊழியர்கள். யோவான் ஸ்நானகன் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தான், அவங்களுக்கு சொல்லி கொடுத்தான் எப்படி ஜெபிக்கணும், மாதிரிலாம் ஜெபிக்கணும்னு. அவங்க சொல்றாங்க, தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்ததை போல நீரும் எங்களுக்கு போதியும். ஜெபம் பண்ண எங்களுக்கு ஆசை, நீங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கணும். அதனாலதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க, அவங்க மணிக்கணக்கா ஜெபிக்கிறாங்க, நாள் கணக்கா ஜெபிக்கிறாங்க. ஜெபித்ததுனால சாதித்தாங்க. சாத்தானுடைய ராஜ்யத்தை நடுங்க பண்ணினாங்க ஜெபத்தினால. ஜெபிக்கிறவங்க தான் பிசாசுடைய ராஜ்யத்தை நடுங்க பண்ண முடியும். ஜெபித்த தானியேலை கண்டு தான் பிசாசுக்கு பயம் உண்டானது. தடுப்பதற்கு சட்டத்தையே கொண்டு வருகிறான். நீங்க அதை வேதத்துல வாசி பாருங்க. ஜெபம் பிசாசுடைய ராஜ்யத்தை நடுங்க பண்ணும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா சாத்தான் நடுங்குவான். நீங்க ஜெபிச்சுட்டா ஜெயம் பெறுவீங்க. அல்லேலூயா. பரிசுத்தாவினால் நிறைந்திருங்க, விசுவாசத்தினால் நிறைந்திருங்க, ஜெப ஆவியினால் நிறைந்திருங்க. நீங்க ஜெயம் பெற்றவளா இருப்பீங்க. நாம் ஜெபிக்கலாம். யாவர் எழுந்து நில்லுங்க, தேவ சமூகத்துல யாவர் எழுந்து நில்லுங்க. ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, என் மகளே, நீ எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளணும். நீ எல்லா ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரிக்கணும். பரலோக ராஜ்யத்தை நீ சுதந்தரிக்கணும். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் உலகத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், உனக்காக நான் சிலுவையில சம்பாதித்த நன்மைகள், வெற்றிகளை நீ சுதந்தரிக்கணும். நீ சுதந்தரிக்க வேண்டிய காலம் அசதியாயிருக்கிற காலம் அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்வது? சுதந்தரிப்பதற்கு நீங்க ஜெயம் பெற்றவளா இருக்கணும். ஜெயம் பெறுவதற்கு என்ன செய்யணும்? வழிகளை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். 3 விதமான போராட்டம், சரீரத்தில் உண்டாகிற போராட்டம். அதை நீ ஜெயிக்கணுமான பரிசுத்த ஆவியினால நிறைந்த ஆவியில அனலாய் இருக்கணும். ஆவியின் அக்னி உனக்குள்ள எரிய 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 மாம்ச கிரியைகள் அடக்கப்பட்டு நீ அதுல ஜெயம் எடுக்க முடியும். இந்த உலகம் உனக்கு விரோதமா போராடும். கவலை, பயம், சோர்வு இதெல்லாம் கொண்டு வரும். வேலை செய்யல உன்னை துக்கப்படுத்த, காயப்படுத்த பல போராட்டம் எழும்பும். ஆனா நீ விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை நீ ஜெயிக்கணும் விசுவாசம். ஆண்டவர் மேல, அவருடைய வார்த்தையின் மேல வைக்கிற விசுவாசம். எனக்கு விரோதமா போராட்டம் வந்தாலும் ஒண்ணு என்னை சேதப்படுத்தாது. என் தேவைகளை அவர் சந்திப்பார், எனக்கு அவர் ஜெயம் தருவார், அவர் எனக்கு காரியங்களை நடத்துவார் என்கிற விசுவாசத்தினாலே நீ ஜெயிக்கலாம். இந்த உலகம் 3வது பிசாசு போராடு. கண்ணுக்கு தெரியாத எதிராளி போராடுவான். ஆண்டவர் சொல்வார், ஜெபத்தை
ஜெபத்தினாலே நீ அவனை ஜெயிக்க முடியும், சாத்தானை மேற்கொள்ள முடியும். உன்னுடைய முழங்கால் ஜெபத்தினாலே பாதாளத்தை நடுங்க பண்ண முடியும். உன் முழங்காலை முடக்கி ஜெபம் பண்ணு. எதிர்த்து நெல் பிசாசை, ஜெபத்திலே எதிர்த்து போராடி. நான் ஜெபத்திலே போராடுகிறதை போல நீங்களும் போராட 15:32 பவுல் சொல்லுகிறார். அதனால சாத்தானுடைய தந்திரங்களை எதிர்த்து போராடி ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்க ஜெயிப்பதற்கான வழிகளை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். இப்ப நாம ஜெபிக்க போற எல்லாரும் எழுந்து 3 காரியத்துக்கு ஜெபிக்க போகிற உங்களுக்காக முதலாவது காரியம், நான் என் மாம்சத்தை ஜெயிக்கணும். என் மாம்சத்தில் உண்டாகிற போராட்டத்தை ஜெயிக்கணும். கண்களின் இச்சை, மாமிசத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, என் உள்ளத்திலிருந்து எழும்புகிற கோபங்கள், பெருமை, பொறாமை, இவை அழிக்கப்பட ஆண்டவருடைய பரிசுத்தாவின் அக்கினி எனக்குள் இறங்கணும். முதலாவது அதற்காக ஜெபிக்க போகிறோம். என் சரீரத்தில் உண்டாகிற போராட்டத்தை என்னால் ஜெயிக்க முடியல, அடிக்கடி நான் தோல்வி அடைகிறேன், என் மாம்சம் என்னை மேற்கொள்ளுகிறது, இன்றைக்கு எனக்கு ஒரு வெற்றி வேணும், நிக்கணும், அந்த அக்னிய மேல இறங்கணும். அப்படி விரும்புகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை இருதயத்தில் வைங்க, இடது கரத்தை உயர்த்தி கொள்ளுங்க. இப்ப ஆண்டோடைய அக்னி உங்க மேல இறங்க போகிறது. என்னை நிரப்பும், பரிசுத்தாவினால் நிரப்பும், அக்னியினால் நிரப்பும். நான் மாம்சத்தை ஜெயிக்கணும். என் சரீரத்தில் எழும்புகிற பாவ கிரியைகளை நான் மேற்கொள்ளணும். அவைகள் அழிக்கப்படணும். மாம்ச கிரியைகள் அழிக்கப்பட்ட ஆவியின் கனி எனக்குள் உருவாகணும். அதற்கு முன்னாடி அபிஷேகம் வேணும். ஆவியின் அக்னி எனக்கு வேணும். ஆண்டவரே என்னை நிரப்பன்னு கேளுங்க, கேளுங்க, கேளுங்க. தகப்பனே, அருமையான இந்த வாலிப தம்பி, இந்த வாலிப மகள், இந்த சகோதரன், இந்த சகோதரி ஜெயம் பெற்றவளாய் நிற்பதற்காக ஜெபிக்கிறாங்களே, உம்முடைய அக்னி அவன் மேல அனுப்புங்கப்பா. மாம்சமான யாவர் மேல என் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, உம்முடைய ஆவியை ஊற்றுங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன்னு சொன்னீங்களே, அந்த அக்னியை உங்க மேல போடுங்க. பெந்தெகோஸ்தே நாளில இறங்கின அக்னிமயமான நாவுகள் இந்த சகோதரன் மேல, சகோதரி மேல இன்றைக்கு இறங்கட்டும். ஆவியிலே அனலாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த ஆவியானவருடைய அக்னி உங்க மேல இறங்கட்டும். ஆவியிலே அனலாய் மாற்றட்டும். இப்பொழுது மாம்ச கிரியைகள் அழிக்கப்படும்படியாய், மாம்சத்திலே உண்டாகிற போராட்டத்தை ஜெயிக்கும்படியாய், மாம்சத்திலே உண்டாகிற பாவ போராட்டங்களை ஜெயிக்கும்படியாய் அக்னியினால் நிரப்புவீராக, அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொருவரை நிரப்பும். அந்நிய பாஷைகளை பேசி மகளை ஆவியினாலே நிரப்பப்படட்டும். இப்பொழுது அக்னி இறங்கட்டும். ஒவ்வொருவரையும், வாலிப மகனை, வாலிப மகளை, சின்ன தம்பி, குட்டி பிள்ளைகள், பெரியவர்கள் எல்லாரையும் நிரப்பும். ஜெயம் பெற்றவர்களாய் மாற்றுவீராக. மாம்ச கிரியைகளை ஜெயிக்கும்படி ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். நிரப்புகிறதற்காய் நன்றி. ஆவியானவர் அநேகரை நிரப்புகிறார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரை என்னை நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம், என் மேல் அக்னி இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஆவியானுடைய வல்லமை இறங்குகிறதற்காய் நன்றி, 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 ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அந்த வல்லமை உங்களை நிரப்பிக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இரண்டாவது, உலகத்தின் காரியங்கள், உலகத்தின் பிரச்சனைகள், பண பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, குழந்தை இல்லாத பிரச்சனை, திருமண பிரச்சனை, படிப்பில் பிரச்சனை, கவலை கொண்டு வருகிறது, சோர்வை கொண்டு வருகிறது, மன அழுத்தத்தை கொண்டு வருகிறது. ஐயோ, இந்த உலகம் போராடுகிறது, எனக்கு விரோதமா இல்லாத பொல்லாத காரியத்தை சொல்லுது. மனுஷனுடைய வார்த்தைகள், பேச்சுகளை சோர்ந்து போக பண்ணுகிறது. உலகத்தை நீங்க ஜெயிக்கணும், ஜெயிக்கணும். விசுவாசத்தினால ஜெயிக்கணும். உங்களுடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாசிங்க. உங்களுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்ளுவார். அவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. உங்களுடைய காரியங்களை எல்லாம் அவர் பார்த்துக் கொள்ளுவார். விசுவாசிங்க. வலதுகரம் உயர்த்துங்க. விசுவாசத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, என் தேவைகளை என்னை சந்திக்கிறவர், நீர் என்னை பாதுகாக்கிறவர், எனக்கு வீடு வாசலை உண்டாக்கி தருகிறவர், எனக்கு நல்ல வேலை தருகிறவர், படிப்பிலே ஜெயம் தருகிறவர், எங்களுடைய கடன் பிரச்சனை மாற்றுகிறவர், வறுமையை நீக்குகிறவர். நானுமே விசுவாசிக்கிறேன். நீர் ஐஸ்வர்யம் உள்ள தேவனை ஆசீர்வதிக்கிறவர். எல்லா தேவைக்காகவே விசுவாசிக்கிறேன். வேலைக்காகவே விசுவாசிக்கிறேன். திருமண காரியத்திற்காக விசுவாசிக்கிறேன். கற்பத்தின் கனிக்காக விசுவாசிக்கிறேன். என் ஊழிய தேவைக்காகவே விசுவாசிக்கிறேன். மேற்கொள்ளுகிறேன். ஜெயம் எடுக்கிறேன். இனி நான் பயப்படுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கவலைக்குள்ளே மூழ்கி போவதில்லை, மன அழுத்தத்தில் விழுந்து போவதில்லை.
இல்லை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் ஜெயம் எடுக்கிறேன். கவலைகளை மேற்கொள்ளுகிறேன், பயத்தை மேற்கொள்ளுகிறேன், மன அழுத்தங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மேற்கொள்ளுகிறேன். இதோ எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்ல சொல்ல விடுதலை உண்டாகிறது, டிப்ரெஷன் மறைகிறது, மன அழுத்தம் மாறுகிறது, பயங்கள் உள்ளத்தை விட்டு விலகுகிறது, கவலைகள் உள்ளத்தை விட்டு மாறுகிறது. நன்றி. கடைசியாக உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத ஆவிகள், மந்திர பில்லிசோனிய வல்லமைகள், அசுத்த ஆவிகள், வானமண்டலத்தின் ஆவிகள், துரைத்தனம் பண்ணுகிற ஆவிகள், அதிகாரத்திலே கிரியை செய்கிற ஆவிகள், அந்தகார லோகாதிபதிகள், சாத்தானை ஈயக்கூடிய அக்னியாஸ்திரங்களை நீங்கள் ஜெயிக்க போறீங்க. எல்லாரும் வலதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. ஆவில நிரம்பி அந்நிய பாஷையில ஜெபிக்க ஆரம்பிங்க. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான குறை சொல்லுதல் இல்லை. எனக்கு விரோதமாய், என் குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற மந்திரவாதங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. பொல்லாத சாத்தானே, நீ என்னை மேற்கொள்ள முடியாது. உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒடுத்த முடியாது. உன்னை என் காலின்களை நசிக்க போடுகிற இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க, ஜெயம் எடுக்கிறீங்க. பொல்லாத சாத்தானே, என் வீட்டை விட்டு வெளியேறி போய் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுக்கிறேன். என் மீது உனக்கு அதிகாரம் இல்லை, என்னை தொட உனக்கு உரிமை இல்லை, என் வீட்டுக்குள்ளே நுழைய உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்கிறேன். உன்னை காட்டிலும் என்னோடு இருக்கிற இயேசு பெரியவர். வாய் திறந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் பொல்லாத சாத்தானை நான் மேற்கொள்ளுகிறேன், நான் ஜெயம் எடுக்கிறேன். ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தினாலே சாத்தானின் மீது ஜெயம் எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தின் வல்லமையினால் இன்றைக்கு நான் ஜெயம் எடுக்கிறேன். எனக்கு விரோதமாய், என் குடும்பத்திற்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத சாத்தானை இயேசுவின் நாமத்தில் நான் எதிர்த்து அப்புறப்படுத்துகிறேன். நான் ஜெயம் எடுக்கிறேன். எனக்கு விரோதமாய் செய்யப்படுகிற மந்திரவாத வல்லமைகள் எரியட்டும் இயேசுவின் நாமத்தில். அந்த சாத்தானுடைய பலிபீடங்கள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தில். எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா வாய் திறந்து வலதுகிற முயற்சி, ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நீங்க சொல்ல 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 ஜெயம் உண்டாகிறது. நீங்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. ஜெயம் பெற்றவர்கள் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறான் ஆண்டவர். உங்களுக்கு என்ன வைத்திருக்கிற சகல ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவீங்க. இந்த உலகத்தில் ஓட்டத்தை முடித்த பிறகு பரலோக ராஜ்யத்தை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள போறீங்க. நீங்க ஜெயம் பெற்றவர்கள். வாய் திறந்து சொல்லுங்க, ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லா வல்லதுகரம் வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். உன்னதங்களின் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு தாரும். அபிஷேகத்தினால் நிரப்பும், வல்லமையினால் நிரப்பும், வரங்களினால் அவளை நிரப்பி ஆட்கொள்ளும். 9 வரங்களும் அவள் மூலமாய் செயல்படும்படி உம்முடைய அக்னி ஜுவாலைகளாய் மாற்றி கர்த்தர் பயன்படுத்தும். இவளுக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற பில்லிசோனிய கிரியைகள், சாத்தானுடைய கிரியைகள் அழியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா பயத்தின் ஆவிகளும், பலவீனப்படுத்துகிற ஆவிகளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். சாத்தானுடைய சகல கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயம் உண்டாகட்டும். அண்டூர வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை தொடும். சகல வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகட்டும். கேன்சர் வியாதி மறையட்டும், ஆஸ்துமா வியாதி விலகட்டும், நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஆர்த்தரைட்டிஸ் மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். தலை முதல் கால் வரை சுகமளிக்கிற வல்லமை இறங்கட்டும். கட்டிகள் கரைந்து மறைந்து போகட்டும். சகல நோய்களும் மறைந்து விடுதலை உண்டாகட்டும். ஒவ்வொருவரை தொட்டு குணமாக்குகிறதற்காய் நன்றி. அவளை ஆசீர்வதியும், பண தேவைகளை சந்தியும், கடன் பிரச்சனைகளை மாற்றும், வீடில்லாத பிள்ளைகளுக்கு வீடு வாசலை உண்டாக்கி கொடும், வேலைக்காக வழிகளை திறந்தருளும், திருமண காரியங்களை வாய்க்க பண்ணி அருளும். தகப்பனை கற்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். எல்லா விதத்திலும் அவளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்தை ஜெபிக்கிறோம். ஒரு நன்மையும் குறைபடாதபடி நிறைவாய் ஆசீர்வதியும். எல்லா மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோட நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன்.